ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசண்டாக ஹரியானாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண், ஒரு ஸ்டார் டென்னிஸ் பிளேயர், ஒரு நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர், ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வயதேயான ஒரு பெண், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிளேயருக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு 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 முடிவு, அவங்க வாழ்க்கையோட முடிவு நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது அவங்க அப்பாவாலே நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வேதனை தருது. ஸோ இந்த 2025லையும் நம்மளை சுற்றி இவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறையா லைஃப்ல முன்ன மாதிரி கிடையாது, நம்ம பேக்வேர்ட் கிடையாது, நம்ம நிறையா மறுமலர்ச்சி நடந்திருக்கு, டெக்னாலஜி வந்திருக்கு, இது மாதிரி நிறையா சொல்றாங்க. பட் ஸ்டில் ஒரு பொண்ணு அவ வளர்றத பார்க்க முடியாம ஒரு தந்தை என்ன சொல்றது, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தான் பொண்ணு சொந்த காலில் நிக்கிறத அவங்க அப்பா விரும்பல, அதனாலதான் அவங்க அப்பா தன்னுடைய பொண்ணையே கொண்டார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் நம்ம சொல்றத கேட்காத ஒரு பொண்ணு இந்த உலகத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றது மட்டும் இல்லாம பொண்ணு அவருடைய அப்பா கொடுக்குற வாக்குமூலம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஊர் பேச்சுக்காக, அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய பல பேர் பல விதமா பேசுவாங்க இல்லையா, அப்படி பல பேராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இவர் ஹர்ட் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்கலி ஊர் பேச்சுக்காகவே தன்னுடைய சொந்த மகளையே ஒரு அப்பா, ஒரு தந்தை கொண்டிருக்கார் அப்படிங்கிறதா இந்த ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம தமிழ் சைடு தான் அதை பெருசா கவர் பண்ணல. மற்றபடி உண்மையிலேயே இந்த நாடே உற்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 25 வயது தான் ஆயிருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ராதிகா யாதவ் அப்படிங்கிறவங்களுக்கு. இவங்க பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர், ஸ்டேட் லெவல் பிளேயர், உலகத்துல பல இடங்களுக்கு போய் டென்னிஸ் விளையாண்டுருக்காங்க. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க பேர் பார்த்தோம் அப்படின்னா ராதிகா யாதவ். இவங்களுக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 25 இயர்ஸ். இவங்களுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தீபக் யாதவ். இவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணியிருக்காரு, ஒரு ரிச்சான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளை பார்த்தோம் அப்படின்னா அதிகமா கேர் கொடுத்து, அதாவது பயங்கரமா அக்கறையோட மகளை பாக்குறதுன்னு சொல்றதா, இல்ல மகள் எங்க போனாலும் கூடயே இவர் அக்கம்பனியா இருப்பாரு. மகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் இவர் கண்காணிச்சுட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோ போக 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 உங்களுக்கு சொல்றேன். இன்கேஸ் நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, அம்மாவா இருக்கீங்க, இல்ல அப்பாவா இருக்கீங்க, ஒரு பெற்றோரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஒரு சைல்டை வளர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இந்த ஒரு நியூஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பேசிக்கலி இவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொல்றதுன்னா, இவர் 49 இயர்ஸ், 49 வயசான ஒருத்தர் தான் தீபக் யாதவ். இவர் தான் இவருடைய பொண்ணை 4 தடவை சுடுறாரு. ஆக்சுவலா 5 புல்லட் சுடுறாரு. அந்த 5 புல்லட் 4 புல்லட் தன்னுடைய மகள் மேல இறங்கிடுது. ஒரு புல்லட் கிச்சன்ல எங்கேயோ பட்டுருது. அதை நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, தன்னுடைய சொந்த மகளையே 4 தடவை சுட்ட ஒரு கொடூரமான ஒரு தந்தை, முட்டாள் தந்தை இவர் தான் தீபக் யாதவ். ஓகே, நான் போக போக உங்களுக்கு நான் சொல்றேன். பட் பேசிக்கலி இவர் ரொம்பவே ரிச்சான ஒரு பர்சன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்றாரு, புரோக்கர் பிசினஸ் பண்றாராம். அதுல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. மெயினா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டல் இன்கம், அதாவது அவர் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை மட்டுமே மாசம் 5 to 10 லட்சம் ரூபாய் இவருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பணத்தை இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றேன்னா, உங்களுக்கு போக போக இந்த வீடியோ போக உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி ஒரு பயங்கரமான ரிச்சான ஒரு பர்சன். அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இவர் ஒரு ரிச்சான பர்சன் அப்படிங்கிறது. ஸோ இவரை பத்தியான இன்ட்ரோ அப்படிங்கிறது தான். இப்போ இவருடைய மகள் ராதிகா யாதவ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டென்னிஸ் பிளேயர், உண்மையிலேயே நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஷோல்டர்ல ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு. அந்த ஷோல்டர்ல நடந்த ஒரு இன்ஜுரி தான் அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கெரியரே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்கு அந்த இன்ஜுரி கொண்டு போய் விட்டுருச்சு. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளேயருக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நம்மளை இன்ஜூர் ஆகாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜூர் ஆகாம
இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அப்படிதான் இவங்களுக்கு அந்த இன்ஜுரி நடந்திருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையவே உண்மையிலேயே திருப்பி இந்த விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய யங் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இளம் வயது பிளேயர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இனிஷியலா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க ஓனா ஒரு அகாடமி வச்சு அந்த அகாடமியில நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து கிளாஸ் மாதிரி எடுத்து அவங்கள கோச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அகாடமி நடத்துறது இவங்களுடைய அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் வந்து இனிஷியல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் கிளாரிஃபை ஆனிச்சு என்ன ஒரு விஷயம்னா, இவங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு அகாடமியும் கிடையாது. பட் இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, இவங்க பிளேயர்ஸை கோச் பண்ணது உண்மைதான். இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு, இப்ப இவங்களால விளையாட முடியாது. பல பிளேயர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு கூட்டு போய் மற்ற பிளேசஸ்க்கு கூட்டு போய் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது பேசிக்கலி நிறைய யங் பிளேயர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மெனக்கட்டு இருக்காங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இவங்க ரொம்பவே வந்து பாப்புலர் ஆகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். இதை ஒரு பக்கம் இவங்க பண்ணாலும் இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மியூசிக் வீடியோ வந்து ஷூட் ஆயிருக்கு. அந்த ஷூட் பண்ண மியூசிக் வீடியோல இவங்க வந்திருக்காங்க. அதெல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க பாருங்க, அதாவது சோசியல் மீடியா எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்ப யாராவது ரிட்டையர் ஆகிற ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆகிற நியூஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் இமீடியட்டா என்ன நினைப்பேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அந்த யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்காக இவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். பட் அதுக்கப்புறம் எனக்கே தெரியும் இல்லையா, நம்ம இருந்தாலும் இவ்வளவு சில்லியா நம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கே தெரியும். பட் இவங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இந்த ராதிகா யாதவுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. இதுதான் உண்மை. அதுக்கு பேசிக்கலி என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வில்லேஜ்ல எல்விஷ் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருந்திருக்காங்க. அவங்கள மாதிரி இவங்களும் இன்ஃபுளுசரா ஆகணும். சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்ல மற்றவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு விஷயம். அதனாலதான் அவங்க இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து நினைச்சிருந்திருக்காங்க. ஸோ இது இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னும் ஒரு சில இடங்கள்ல படிச்சது என்ன அப்படின்னா, பல நேரங்கள்ல வெற்றி ஜெயிச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேஷனை கூட அவங்க அப்பா கூட வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எனிவே இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும், இதுதான் வந்து இவங்களுடைய பேக்ரவுண்டு. ஐ மீன் இவங்க வந்து இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க போனாலும் இந்த பொண்ணை அக்கம்பெனி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இன்னும் இவருக்கு நெருக்கமா இருக்கவங்க எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, அவருக்கு இருந்த ஒரு பிசினஸை கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பொண்ணை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டு இருந்திருக்காரு. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பொண்ணு எங்க விளையாட போனாலும் இவங்க அப்பா கூடவே போறது, அந்த பொண்ணு எங்க போனாலும் இவங்க அப்பா கூடவே போறது, அந்த பொண்ணை வந்து அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது வந்து நான் ஒரு கேர்ன்னு சொல்றதா இல்ல ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படின்னு சொல்றதாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவரை பார்த்தவங்க எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க பொண்ணு மேலே இவர் வந்து அவ்வளவு அக்கறையா இருந்தாரு, அவ்வளவு கேர் அண்ட் அஃபெக்ஷனோட இருந்தாரு, இவரா சுட்டு கொண்டார் அப்படின்னு வந்து தோணி இருந்திருக்கும். பட் நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் பொண்ணு ஆக்சுவலா கேரோட பார்த்தாரா இல்ல கண்காணிச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தான் வந்து இப்ப பொறுமையா சிந்திச்சோம்னா தான் நமக்கு தோணுது. பட் எனிவே கமிங் டு த பாயிண்ட், என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க பொண்ணை வந்து அக்கம்பெனி இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் நாள் ஆக ஆக பொண்ணோட நடவடிக்கை இவருக்கு பிடிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து அவங்க கோச்சிட்ட வந்து சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் வந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு எங்க ஃபேமிலியை விட்டு வெளியில போகணும், எனக்கு எங்க ஃபேமிலியை விட்டு நான் விலகி இருக்கணும், நான் அப்ராட் போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்லாம் அவங்க கோச்சிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்க ஃபேமிலி எவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த விஷயத்துல என்ன எடுத்துட்டோம்னா, இவங்க அப்பா தீபக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பொண்ணை வந்து தீபக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவா வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா இவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தீபக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்ன உங்க பொண்ணோட இன்கம்ல வாழ்றீங்களாட்டு, உங்க பொண்ணோட இன்கம்ல வாழ்றீங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து அவர் வந்து பயங்கரமா ஹர்ட் பண்ணிடுச்சான் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஊர் பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்களை கொல்லணும் அப்படிங்கிறது வந்து இதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கே தெரியும், ஊர் வாயை மூடவே முடியாது, 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் எனிவே நம்ம சொல்லுவோம், இப்ப அவங்க பொண்ணை சுட்டுட்டு
என்ன சொல்றாராம் போலீஸ்கிட்ட எஃப்ஐஆர்ல என்ன தூக்கில போடுங்க, தூக்கில போடுற மாதிரி எஃப்ஐஆர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். நான் போக போக முடிஞ்சா சொல்றேன். ஊர் வந்து இப்படிலாம் சொல்றாங்க, அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பொண்ணோட இன்கம்ல தான் வாழ்றோம் அப்படின்னு ஊர்லாம் சொல்றாங்க, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுகிட்ட இந்த மாதிரி வெளியே போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து கோச் பண்ணிட்டு இருக்காத, அது நமக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இது அந்த பொண்ணு கேட்கல. அதனாலதான் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாராம், அதனால அந்த பொண்ணை சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இது ஒரு ஓரமா வச்சுப்போம். இது இல்லாம நிறைய பேர் சொல்றது அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இவங்க கேஸ்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா திருமணம் செய்ய விரும்பினாங்க, அதனாலதான் அவங்க அப்பா வந்து உங்க பொண்ணை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போது. இன்னும் ஒரு சில பேர் சொல்றது என்னன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது சோசியல் மீடியால வளம் வர்றது வந்து இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதனாலதான் கொண்டார் அப்படின்னா வந்து பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப 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 ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு ராதிகா யாதவ் வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. 2.5 கோடி ரூபாய் 2.5 crore rupees கிட்ட வந்து என்னுடைய விளையாட்டுக்காக நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க, என் மேல என்கிட்ட நீங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய பணம் என்னுடைய ஸ்போர்ட்ஸ்க்காக போட்டிருக்கீங்க, அதை நான் வேஸ்டாக விட மாட்டேன், நம்ம ஃபேமிலியை தலை குனிய வைக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே அவங்க அப்பாவுக்கு வந்து மண்டையில ஏறவே இல்லை. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அப்பா வந்து ரொம்பவே மன உளைச்சல் எடுத்திருக்காரு. கடைசி வரைக்குமே அவர் போலீஸ்ட மெயின்டைன் பண்றது என்ன அப்படின்னா ஒண்ணுதான். நான் இப்ப இவ்வளவு ரீசன்ஸ் சொன்னேன் இல்லையா, இது எதையுமே அவங்க அப்பா வந்து சொல்லல. அவங்க அப்பா போலீஸ்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என் பொண்ணை வந்து சுட்டேன், அது என்ன காரணம் அப்படின்னா ஊர்க்காரங்க கண்ணாப்புறான்னு பேசுறாங்க, நான் ஏதோ என் பொண்ணோட வருமானத்துலதான் என் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி ஊர்க்காரங்க பேசினாங்க, அதை என்னால டாலரேட்டே பண்ணிக்க முடியல, அதனாலதான் நான் என் பொண்ணை வந்து சுட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா என் பொண்ணை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் நான் டிப்ரெஷன்ல இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் சுட்டேன் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. இந்த கேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஹிமான்ஷிகா சிங் ராஜ்புட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ராதிகா யாதவும் இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 years கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ராதிகா யாதவ் சந்தித்த பிரச்சனைகளை வந்து வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல அவங்க சொல்றது என்னன்னா ராதிகா யாதவ அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க, அவங்களை வந்து ரொம்பவே கண்காணிச்சாங்க, ராதிகா யாதவ் என்ன பண்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே அது கவனிப்பாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ராதிகா யாதவ் யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தா கூட அவங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஒரு ஷார்ட்ஸ் என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் போடுறாங்க, பசங்கள்கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராதிகா யாதவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நெருக்கடி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பாடப்படுத்துறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இவங்க ஃபேமிலி கொடுத்த அந்த டென்ஷன்னால அந்த ப்ரெஷர்னால ராதிகா யாதவ் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா தீபக் யாதவ் வந்து ராதிகாவை கொல்லணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ராதிகா யாதவுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ராதிகாவே வந்து அவங்க கோச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க ஃபேமிலியை விட்டு நான் பிரிஞ்சு வந்து அப்ராடுக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா போலீஸ்கிட்ட எஃப்ஐஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப எப்படி எஃப்ஐஆர் எழுதுனா எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணுமோ அப்படி எஃப்ஐஆர் எழுதுங்க, நான் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்லாம் வந்து இப்போ வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு போலீஸ் கிட்ட. பட் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மர்டருக்கு வேற ஏதாவது ஆங்கிள்ஸ் இருக்குமா அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா ராதிகாவோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்களுடைய போனை ரெக்கவர் பண்ணி அந்த போனோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐபோனோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ராதிகாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே அது தெரியல. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க போலீஸ் இருக்கக்கூடிய வேற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அந்த போனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுமா, ஸோ தட் வந்து இந்த மாதிரி இருக்க வேற ஏதாவது ஆங்கிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி இந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறது எனக்கு கீழே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.